மூட்டுகள்லாம் வலிக்குது, மூட்டு தேய்மானமா இருக்கு, ஜெவ்வு கிழிஞ்சிருக்கு, ஸ்வெல்லிங் ஆகுது, எல்லா வகையான வலிக்கும், மூட்டு வலி முதுகு வலி எல்லா வகையான வலிக்கும் ரகசியமே வச்சிருந்த ஒரு மருந்தை வெளிப்படையாக சொல்ல போறாரு. இந்த மருந்தை பெயின் இருக்கிறவங்க ஒரு நாள் இரவு போட்டு 10 போட்டால் போதும், 2வது நாள் எடுக்கும்போது அந்த வலி அற்புதமாக குறைஞ்சிருக்கும். அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள்லேயே ரிசல்ட் தரக்கூடிய அவ்வளோ பெரிய மருந்து இருக்கா அப்படின்னு. மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, நரம்பு நடக்க முடியல, இழுத்துக்குச்சுங்க, கை காலில் சுளுக்கிருச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களா, அது பூரா இதிலே குணமாயிருங்க ஐயா. எனக்கு ஒரு 6-7 மாசமா மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. நிறைய நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், எங்கேயுமே கேட்கல. அப்படின்னா இந்த மருந்தை எவ்வளவு நாள் அப்ளை பண்ணா எனக்கு அந்த வலி குறையும்? ஒரே நாள்ல தெரியும். ஒரே நாள், ஒரே இரவுல தெரியும். என்ன நான் சொல்றீங்க? 6-7 மாசம் வருஷ கணக்குல வலி இருக்கு, ஒரே நாள்ல ஒரே இரவுல தெரியும். இது எப்படி நீங்க ஆணித்தனமா சொல்றீங்க ஒரே நாள்ல தெரியும்னு? இந்த முட்டி தேஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு இந்த இடத்துல இருக்க ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்றாங்க, வீக்கம் ஆயிடுச்சு, நடக்கவே முடியலன்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் வந்து இந்த விரலெல்லாம் வீங்கிடும், இந்த விரலெல்லாம் வீங்கிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துலலாம் பெயின் அதிகமாக இருக்குன்றாங்க. ஒரு சிலருக்கு இந்த கெண்டைக்கால் பயங்கரமாக வலிக்குது அப்படின்றாங்க. இது வந்து நாங்கள் 7 தடவை கொடுத்துட்டு இருக்கோங்க ஐயா. 100% குணமாயிருங்க ஐயா. 100% வலி குறைஞ்சு சுத்தமாக நல்லாயிரும். L4 L5 பிரச்சனை உள்ளவங்க, மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனை உள்ளவங்க, மூட்டு தேய்மானம், ஜெவ்வு கிழிஞ்சிருக்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இந்த மருந்துகளையும் கண்டிப்பாக எடுத்து சொல்லி பாருங்க. கண்டிப்பாக மாற்றம் வந்தால் மிகப்பெரிய சந்தோஷம் தானே. உணயமுறையினருக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய பாலசுப்ரமணியா இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு புடகழுத்து வலி L1 L2 L3 L4 L5 பிரச்சனையா இருக்கு. அதுவும் முக்கியமாக நிறைய பேருக்கு L4 L5 பிரச்சனையா இருக்கு. டிஸ்க் பல்ஜியா இருக்கு, மூட்டுகள்லாம் வலிக்குது, காலில் பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு தேய்மானமாக இருக்கு, ஜெவ்வு கிழிஞ்சிருக்கு, ஸ்வெல்லிங் ஆகுது, எல்லா வகையான வலிக்கும், மூட்டு வலி முதுகு வலி எல்லா வகையான வலிக்கும் இவர் 7 தலைமுறையா ரகசியமே வச்சிருந்த ஒரு மருந்தை வெளிப்படையாக சொல்ல போறாரு. இவர் சொன்னாரு, இந்த மருந்தை பெயின் இருக்கிறவங்க ஒரு நாள் இரவு போட்டு 10 போட்டால் போதும், 2வது நாள் எடுக்கும்போது அந்த வலி அற்புதமாக குறைஞ்சிருக்கும். அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள்லேயே ரிசல்ட் தரக்கூடிய அவ்வளோ பெரிய மருந்து இருக்கா அப்படின்னு. அது எல்லாமே வெளிப்படையாக இந்த வீடியோவில் காமிக்க போறாரு, சொல்ல போறாரு. அது என்ன ஏதுன்றது வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்க, நிறைய பேருக்கு புடக்கழுத்து வலி இல்லை, இந்த புடக்கழுத்து நிறைய பேருக்கு வலிக்கும். அதே மாதிரி இந்த L1 L2 L3 L4 L5 இந்த L4 L5 நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டு பல்ஜி ஆயிருக்குன்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல தாங்க முடியாத வலிகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்கிற ஷோல்ட்ரு, இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்கும், ஜாயின் வலிக்கும். அதே மாதிரி கை முட்டி, ஒரு சிலருக்கு இந்த கை முட்டி பயங்கரமாக வலிக்கும். அதாவது மூட்டுவாதம் முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த விரலுக்கு வலிக்கும், இந்த விரல் வலிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலலாம் வலிக்கும். ஏசி ரூமில் இருந்தாக்க இன்னும் அதிகமாக வலிக்கும். அவங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கும் விரலெல்லாம் வீங்கிக்கும், கையெல்லாம் வீங்கிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முட்டி தேஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, முட்டி தேஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த இடத்துல இருக்க ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வீக்கம் ஆயிடுச்சு, நடக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் வந்து இந்த விரலெல்லாம் வீங்கிடும், இந்த விரலெல்லாம் வீங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலலாம் பெயின் அதிகமாக இருக்குன்றாங்க. ஒரு சிலருக்கு இந்த கெண்டைக்கால் பயங்கரமாக வலிக்குது அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு இந்த இடத்துல, அதுவும் ரொம்ப அதிகமாக வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாங்க. இப்போது உச்சந்தலைது உள்ளங்கால் வர நரம்புல வலி இருந்தாலும் சரி, அதே மாதிரி எலும்புகள் வலி இருந்தாலும் சரி, தசைநார்கள் வலி இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே உள்ளேயும் மருந்து கொடுக்குறாரு. வெளிப்பூச்சிக்கும் இவர் சொல்கிற 7 தலைமுறையாக மர்மமாக வச்சுருக்கிற ரகசியமாக வச்சுருந்த ஒரு மருந்தையும் சொல்ல போகிறாரு. அது எப்படி எடுக்கிறாரு, அந்த மூலிகை பேர் என்ன, என்னென்ன ஆயில் ஊற்றுறாரு, என்னென்ன மூலிகை உள்ளே போடுறாரு, எப்படி காய்ச்சி எடுக்கிறாரு அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த L4 L5 பிரச்சனை, மூட்டு தேய்மானம், ஜெவ்வு கிழிஞ்சிருச்சு, முதுகெல்லாம் வலிக்குது, புடகழுத்தெல்லாம் வலிக்குது, அதே மாதிரி நரம்பெல்லாம் வலிக்குதுன்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற இந்த மருந்து எவ்வளோ நாளில் வேலை செய்யும்? ஐயா ஒரே நாளில் வேலை செய்யுங்க ஐயா. ஒரு நாளில் வேலை செய்யும். நாளில் வேலை செய்யும். அந்த வலியெல்லாம் குறையுமா? ஒரே இரவில் குறையும். வலியெல்லாம் குறையும்.
ஓ, அவ்வளோ பாஸ்டா வேலை செய்யுமா? ஆமாங்க ஐயா. சித்த மருத்துவத்தில் அப்படிப்பட்ட மருந்துகள் இருக்கா? இருக்குங்க ஐயா. ஐயா நீங்க சொல்றது நான் என்னால் நம்ப முடியல ஐயா. வந்துங்க நாங்கள் வந்து 7 தலைமுறையாக கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதனால் நேரடியாக கொடுத்து மக்களுடைய அனுபவம் இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக சொல்கிறேங்க. அதை உண்மையை சொல்கிறோம். நான் மீண்டும் மீண்டும் திருப்பி அதனால தான் உண்மையை சொல்கிறேங்க ஐயா. இது நான் மறைச்ச வச்சு என்ன ஒன்று போகிறேங்க? ஒன்றும் இல்லை. நம்ம மக்கள் நல்லா இருக்கணுங்க தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இத்தனை நாள் அந்த மருந்தை வச்சுருந்தேங்க ஐயா. ஆனால் மக்களுக்காக நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்து கொடுக்க போகிறோம். தொடர்ந்து அவங்க பயன்படுத்திட்டுங்க. பயன்படுத்தி பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. இப்போ ஒரு நாளில் அவ்வளோ வலி இருந்தாலும் ஒரு நாள் அந்த வலி குறையுங்க. இப்போ எவ்வளோ நாள் தொடர்ந்து எடுத்தால் எனக்கு சரியாகும்? எவ்வளோ நாள்? ஒரு மாதமா 2 மாதமா? ஒரு மாதம், ஒரு 15 நாள் 10 நாள்லேயே ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். ஒரு மாதம் 1.5 மாதம் போட்டால் அத்துபடி ஆயிருங்க. அத்துபடினா சரியாயிடும். திருப்பி வருமா? மீண்டும் வராதுங்க. ஓ, வராமல் இருக்குன்னா எதனா உணவு முறையை நான் ஃபாலோ பண்ணோம். அதாவதுங்க நம்ம சொல்கிற உணவு முறை ஒரு 2 மாதம் 3 மாதம் ஃபாலோ பண்ணோம்னா சரியாயிடுங்க. அப்படி உடம்பு தன்னை குணமாக்கிக்கும். சரி, இப்போ அந்த மூலிகை காமிங்களேன். அந்த மூலிகை இதுதாங்க ஐயா. நண்பர்களே, அந்த மூலிகை இதுதான். பாருங்க எவ்வளோ இருக்குது, கொடியாக இருக்குது பாருங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த பூவை காமிக்கிறேன். இந்த பூவுங்க நண்பர்களே, இதுதான் அந்த பூ. ஆனால் இந்த மூலிகை பேர் என்னன்னா முள் வெள்ளரி. ஆமாம். பூவை பார்த்துருப்பீங்க. அடுத்தது அந்த இலையெல்லாம் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இதுதான் அந்த இலை. இந்த இலை இப்படி தான் இருக்கும். இது ஒரு விஷயம் என்னென்னா, மூலிகை அடையாளம் பார்த்துக்கோங்க. இந்த கணுக்கள் எல்லாமே முள்ளாக இருக்கும். இந்த இலைங்களையும் மேலேயும் முள் இருக்கும், கீழேயும் முள் இருக்கும். அதை உங்களுக்கு காமிக்கணும்னா, இப்போ இது ஒரு மூலிகைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு மூலிகை காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூலிகை மேலேயும் முள் இருக்குது, சரிங்களா? உள்ளேயும் முள் இருக்குது. அதே மாதிரி இந்த தண்டுலேயும் முள் இருக்குது, அந்த காயிலையும் முள் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு வெளிப்படையாக அந்த மூலிகை என்னன்னு காமிச்சிருக்கேன். இதுக்கு பேர் காட்டு வெள்ளரிக்காய். இதில் தான் நாம் மருந்து தயாரிக்க போகிறோம், சரிங்களா? இப்போது அந்த காயை காமிக்கணும் இல்லையா? அந்த காயை எப்படி பறிக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ, அதான் இதுதான் காய். இதான் காயா? ஆமாங்க, இதுதான். இப்படி தான். ஓஹோ, இப்படி எடுத்துக்கிடுங்க. ஓஹோ, இப்படிங்க. ஓஹோ, இதுதான் காய். இதுதான் காய்ங்க. பாருங்க, இது பிஞ்சு பாருங்க. பிஞ்சியா? ஓ, அது பிஞ்சியா? பிஞ்சுங்க. காமிங்க. அது பிஞ்சுங்களா? இதை பிஞ்சுங்க. ஓ, இதுதான் பிஞ்சு. ஆமாங்க, இது காய். பெருசான காய். இது பெருசா காய். ஆமாங்க, இது பிஞ்சு. இது பிஞ்சு பாருங்க. இது பிஞ்சு. இதுவும் பிஞ்சுங்களா? ஆமாங்க. ஓகே. இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க, இந்த இங்கே இருக்கு, எடுக்கலாம். ஓ, பறிச்சு அப்படியே வைக்கிறீங்க. ஆமாங்க. இதுதான் இந்த மூட்டு வலி முதுகு வலிக்கு கேட்கறது. நண்பர்களே, இப்போ நீங்க அந்த காய் பறிச்சதும் அந்த இலையெல்லாம் பறிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்துறாங்க, அதே சமயத்தில் அது எப்படி செய்முறையை செய்கிறாங்க, அது எந்த பதத்துக்கு காய்ச்சணும், அது எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ நாள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலும் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே எக்ஸாம்பிளுக்கு, அதாவது ஒரு தோராயமாக மூலிகை வச்சுருக்காரு. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மூலிகைன்றதை நான் ஐயா கிட்ட கேட்குறேன். ஐயா, இது என்ன மூலிகைங்கய்யா? இதாங்க இந்த முள் வெள்ளரியுடைய கொடி இலை. அதாவது நம்ம வீடியோ காமிச்ச முள் வெள்ளரியுடைய கொடி. ஆமாம். இப்போ அந்த இலையை மட்டும் தான் பறிக்கணுமா? ஆமாம், இலை மட்டும் இப்படி பறிக்கணும். ஆமாம், பறிக்கணும். இப்படி பறித்து ஓகே கையில் கொடுத்துருங்க. இது மாதிரி பறித்து வச்சுக்கணும் இல்லையா? ஆமாங்க. ஓகே, இது தேவையான அளவு எடுத்துக்கிறீங்க. இந்த இலையை தேவையான அளவு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆமாங்க. இந்த காய் எவ்வளோ எடுக்கணும்? இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டருக்கு சொல்லுங்களேன். இப்போ 1 லிட்டருக்கு சொல்லுங்களேன். என் கையில் 1 லிட்டரு ஆயில் கேட்ச போகிறோம். ஆமாங்க. இப்போ 1 லிட்டர் ஆயிலுக்கு எவ்வளோ எடுக்கணும்? 1 லிட்டருக்கு ஒரு காய் எடுத்தால் போதுங்க. ஒரு காய் எடுத்தால் போதும். இந்த இலை எத்தனை எடுக்கணும்? ஒரு 10 எடுத்துக்கலாங்க. 10 இலை ஒரு காய் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கிற இந்த காயையும் இலையும் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மையை அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்குது, சரிங்களா? இது பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஐயா சொல்லுங்கள். இப்போது இது இலை, இந்த இலையும் காய் அரைச்சது வச்சுருக்கீங்க. ஆமாங்க. கொலன்னு வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. சரி, அடுத்தது இது பேர் என்ன ஐயா? இது வந்துங்க கடல் அழிஞ்சல். ஆமாம். இப்போ 1 லிட்டருக்கு கடல் அழிஞ்சல் மூலிகையை எவ்வளோ சேர்த்தணும்? சும்மா ஒரு இவ்வளோ எடுத்தால் போதுங்க ஐயா. 1 லிட்டருக்கா? இவ்வளோ எடுத்தால் போதுங்க. நண்பர்களே, 1 லிட்டருக்கு அதாவது ஒரு அரை கைப்பிடி எடுத்தால் போதுன்றாரு. இது பேர் கடல் அழிஞ்சல். நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும். இந்த மூலிகையும் அந்த ஆயில் காய்ச்சறதுல போட போகிறாரு. ஐயா, இது என்னங்க ஐயா? இது வந்துங்க நல்லெண்ணெய். ஆமாங்க.
இது வந்துங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் வருங்க. 3/4 லிட்டர் வரும். ஆமாங்க. ஐயா இது ஒரு 3/4 லிட்டரு. இது என்னென்ன ஐயா? இது புங்கெண்ணெய்ங்க. புங்கெண்ணெய். இதுவும் ஒரு 100 ml வரும் இல்லையா? 100 mlங்க. சரி, மீதி தேவையான அளவு போயிட்டு இருக்கலாம். ஆமாங்க. ஐயா இது என்ன மூலிகை? இது நம்ம பாரம்பரியமான மூலிகை. ஓ, இது மலையிலேருந்து நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னீங்களா? ஆமாங்க. நண்பர்களே, இதுதான் மறைக்கப்பட்ட மூலிகை. இங்கே பாருங்க இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த மூலிகையே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கறது ஒரு சிலராக நீங்கள் பார்த்த உடனே வைத்தியர்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, இது கோபுரம் தாங்கி வேறு மாதிரியே இருக்கு, இல்லை மலை தாங்கி வேறு மாதிரியே இருக்கு. மலை தாங்கி வேரும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வேரும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இங்கே பாருங்க இது இப்படி தான் இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்றது இது இல்லை, இது வேற மூலிகை. இது அவங்க ரகசியமாக வச்சுருக்காங்களோ அந்த ஒரு மூலிகை மட்டும். சரிங்களா? இந்த மூலிகை இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்து ஒரு பிசின் மாதிரி இருக்கு. முருங்கை பிசின் நினச்சிக்காதீங்க, முருங்கை பிசின் இல்லை. இது ஒரு வகையான மறைக்கப்பட்ட மூலிகை. இவங்க கிட்ட மட்டும் கிடைக்கும். மலைகளிலிருந்து சேகரிச்சு வராங்க. இந்த 2 பொருள் மட்டும் அவங்க ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. இதுவும் ஒரு மூலிகை. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க, இது முள் வெள்ளரி. ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா முள்ளா இருக்கும். இது பேர் தான் முள் வெள்ளரி காய். சரிங்க, இதுல இருந்து தான் ஆயில் காய்ச்சி போறாங்க. இப்போ ஒவ்வொன்றா அரைச்சு எடுத்துக்கலாம். ஆனா அரைச்சிக்கலாமா? அரைச்சிக்கலாங்க. நண்பர்களே, இப்போ 1 லிட்டருக்கு, அதாவது 1 லிட்டர் ஆயிலுக்கு தேவையான மூலிகையின் அளவை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் மறைக்கப்பட்ட மூலிகை அவர்கிட்ட இருக்குது, அதை நம்ம கேட்கல. மற்றது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது தான். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஆனால் இதுவே நல்லா வேலை செய்யணும் தான் சொல்கிறார். இப்போது ஒவ்வொன்றா அரைச்சி எடுத்து எப்படி அதை நம்ம காய்ச்சலாம் அப்படின்ற செய்முறையோட நம்ம வாங்க போகலாம். இதுங்க இந்த இலையை வந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இப்படி விழுதாக அரைச்சிக்கணுங்க. இந்த இப்படி அரைச்சிக்கணும். விழுதாக இந்த இலையை அரைச்சிக்கிறோம். இந்த காயும் 2 எடுத்து அரைச்சிக்கிறோம். அதாவது 2 லிட்டர் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், 2 காய் போட்டு 2 லிட்டர் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி இதுலேயே சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு அடுத்தது இங்கே இது கடலை இளைஞல் வேறுங்க, ஒரு கைப்பிடி, ஒரு 2 லிட்டருக்கு இது போட்டுக்கலாம். இது நல்லெண்ணெய்ங்க, இது புங்கெண்ணெய். இது வந்துங்க நம்ம வந்து பாரம்பரியமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மறைச்சி வைக்க ஒரு மூலிகைங்க. இது ஒரு பிசின் வகையான மூலிகை. இது கடையில் கிடைக்காது, நாங்கள் தான் வச்சுருக்கோம். இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி இப்போ நம்ம வந்து உள்ளே எப்படி காய்ச்சறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ அந்த முள்வெள்ளருடைய இலையை ஒவ்வொன்றா பறித்து சேகரிக்கிறாரு பாருங்க. தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது மாதிரி பறித்து சேகரிக்கலாம். அந்த இலையை பாருங்கள், அழகாக ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த இலை இப்படி தான் இருக்கும். தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ எவ்வளோ சொல்லியிருக்கணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் போடலாம். இந்த அளவு எடுத்துக்கலாம். அந்த அளவு தானே? இந்த அளவு. இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். உரல் இருந்தால் உரலில் இடிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போடலாம். மிக்சியில் பாருங்கள், ஐயா போடுறாரு. இப்போ மிக்சியில் போட்டார். ஆனால் இப்போ உங்ககிட்ட முள் வெள்ளரி வச்சுருக்கீங்களா? ஆமாங்க. இது இப்போ எத்தனை காய் எடுக்க போகிறீங்க? 2 காய் எடுக்க போகிறேன். 2 காய். இப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான், எடுத்துக்காட்டு தான் செய்ய போகிறீங்க. ஆமாங்க. அவங்க தேவையான அளவு சேர்த்து கூட குறைச்சி செஞ்சுக்கலாம். ஆமாம். இப்போ 2 காய் அண்ணா எடுக்கிறாரு. 2 காய் அதையும் அரைக்க போகிறாரு பாருங்க. இதையும் மிக்சியில் போனோம்னா? ஆமாங்க. ஓகே மிக்சியில் போட்டுக்கோங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த வெள்ளரி, முள் வெள்ளரி போட்டிருக்கீங்க, அந்த முள் வெள்ளரியுடைய இலை போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ அரைச்சி எடுக்கணுமா? ஆமாங்க, அரைச்சி எடுக்கணுங்க. ஓகே, அரைச்சி எடுங்க நண்பர்களே. இப்போ அரைச்சி எடுக்கிறதுக்கு லாக் பண்ணிட்டாரு. இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொல கொலன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கெட்டியாக இருக்கு. இப்போ அதில் தண்ணி ஊற்றலாமா, வேற என்ன ஊற்றலாம்? எண்ணெய் ஊற்றணுங்க. ஓ, எண்ணெய் ஊற்றலாம். சரிங்கண்ணா. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறாரு. தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இல்லையா? ஓகே தேவையான அளவு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. அதனால தான் இந்த வீடியோ இப்போ போட்டு காமிக்கிறோம். திருப்பும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொலன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அரைப்பட்டுருச்சுங்களா? ஆச்சு. ஓ, நல்லா கொலன்னு இருக்கு இல்லையா? ஆமாங்க. இது மாதிரி தான் இருக்கும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கொலன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். தண்ணி இல்லை, ஆயில் தான் ஊற்றிருக்கோம்.
ஆனால் இப்போ ஒரு 7 டின் ஆயில் ஊற்றி எல்லாம் காய்ச்சி ரெடியாக வச்சு இருக்குது எனக்கு காமிச்சிங்க. நண்பர்களே, இப்போ ஒரு 7 டின் ஆயில் ஊற்றிருக்காங்க. அதில் மூலிகையெல்லாம் தேவையான அளவு போட்டிருக்காங்க. உங்களுக்கு 1 கேஜிக்கு எவ்வளோ 2 கேஜிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு 7 டின் ஆயில் இதில் போட்டு காய்ச்சிருக்காங்க. இதை இப்போ பாருங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 டின் ஆயில் போட்டிருக்காங்க. அதில் தேவையான மூலிகைகள் நான் இப்போ என்ன வீடியோ உங்களுக்கு காமிச்சினோ அந்த மூலிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. போட்டு நல்லா காய்ச்சி எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மூலிகை போட்டு எவ்வளோ நேரம் காய்ச்சணும்னா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் காய்ச்சணுங்க. 3 மணி நேரம். ஆமாங்க. 3 மணி நேரம் காய்ச்சி அந்த பதம் சொல்லுங்கள், என்ன பதத்தில் எடுக்கணும்? அதாவது கையில், அதாவது அந்த மனம் வருங்க. ரெண்டாவது கையில் எடுத்து தொட்டுற போது, அதாவது இந்த கரண்ட் இந்த இதில் வந்து எடுக்கிற போதுங்க இப்படி ஜெல்லி மாதிரி வருங்க. ஜெல்லி மாதிரி வரும். அதுதான் பதம். சரி சரி சரி. ஜெல்லி மாதிரி வந்தாக்க இறக்கிடலாம். இந்த மனம் வருங்க. இந்த மாதிரி சொட்டு வந்து மெதுவாக போகும். இப்படி போட்டு அவ்வளவு. இதுதான் பதம். அதாவது ஜெல்லி பதம். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்க, ஆயில் பாருங்க, நல்லா ஜெல்லி பதத்துக்கு காய்ச்சிருக்காரு. இதுதான் பதம். சரிங்களா? ஒரு 7 டின் ஆயில் இதை ஊற்றிருக்காரு. இப்போ இது மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இதை நீங்களே வீட்டில் அழகாக செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மூலிகை எப்படி பதமாக காய்ச்சிருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை எப்படி அப்ளை பண்ணணும், இது எப்படி கட்டு போடணும் அப்படின்ற எல்லா தகவலையும் இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த அண்ணா கிட்ட நம்ம பேசலாம். நண்பர்களே, அதாவது மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த முட்டில எப்படி கட்டு போடணுன்றத இந்த வீடியோவில் பாருங்க. நண்பர்களே, இப்போ மூட்டு வலி இருக்குது, மூட்டு தேய்மானம் இருக்குது, இல்லை மூட்டில் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, இல்லை மூட்டு வீங்கிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி பத்து போடலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போது ஆயில் எடுக்கிறாரு. எடுத்து அந்த இடத்துல பார்த்துங்க தேய்க்கிறாரு பாருங்க. இப்படி தேய்க்கிறாரு பாருங்கள். இது மாதிரி நம்ம தேய்க்கணும் ஆயிலை எடுத்து. அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆயில்கள் எடுத்து நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி இப்படியே எப்படி பத்து போடுறா இருந்தால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு மெடிக்கலில் கட்டு போடுற துணினாக கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் எடுத்து வாங்கிக்கலாம். வாங்கி நீங்களே கட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்படி நிதானமாக சுற்றணும். இப்படி சுற்றி பாருங்கள், எப்படி சுற்றுறாரு பாருங்கள். நண்பரே, ஒரு சுற்று ஆயில் போட்டார். இன்னொரு சுற்று பாருங்கள், அப்படியே அந்த துணி மேலே அந்த ஆயிலை திரும்பி தடவுறாரு பாருங்கள். அதாவது அந்த ஸ்கின்லேயும் ஆயில் பண்ணணும், அந்த துணி மேலே ஆயில் பண்ணணும். இப்போ பாருங்கள், இன்னொரு சுற்றுக்கு பாருங்கள், அதே இடத்துல தடவுறாரு. மூட்டு வழினா அந்த இடத்துல திரும்பி தடவுறாரு பாருங்கள். மூட்டை பாருங்கள், நல்லா தடவுறாரு. ஆயில் எடுத்து நல்லா தடவுறாரு பாருங்கள். தழும்பாக தடவுறாரு. அப்படி தடவி துணி மேலே 2வது சுற்றுலையும் ஆயில் தடவணும். அப்போ தான் அந்த ஸ்கின்னில் அந்த ஆயில் நல்லா ஊடுருவும். இப்படி சுற்றிரும் தடவணும் பாருங்கள். அவ்வளோதான், தடவி முடிச்சாச்சு. இப்போ எப்படி கட்டு போடுறதுன்றத உங்களுக்கு காமிக்க போகிறாரு. இப்படி மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, இல்லை அந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது மாதிரி தான் கட்டு போடணும். நைட்டில் இப்படி கட்டு போட்டு ரொம்ப டைட்டாக கட்டு போடாமல் ஓரளவுக்கு அந்த துணி நல்லா பிடிக்கிற மாதிரி கட்டு போட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கட்டி விடணும். இப்படி தான் கட்டு போடணும். கட்டு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா இழுப்பி விட்டுறணும். அதை நல்லா இறுக்கி விட்டுறணும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் லேசான டைட்டாக போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ கட்டு போட்டாச்சு. இது மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பின்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி போட்டு அடுத்த நாள் காலையில் கட்டை வைக்கணும். அது எப்படி அவுக்கணுன்றதை பாருங்கள். ஆனால் இப்போ அடுத்த நாள் காலையில் நினச்சிக்கோங்க. ஆனால் அது கட்டை வருங்கண்ணா. இப்போ எப்படி அவுக்கிறது பாருங்கள். இப்படி அவுத்துடணும். இப்படி நிதானமாக அவுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அற்புதமாக அந்த இடம் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். வலி இருக்கிறவங்களுக்கு அந்த வலி படிப்படியாக குறையும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கட்டு போட்டு காமிச்சாச்சு. இப்போது இதே தான் எல்லா இடத்துக்குமே. கெண்டைக்கால் அப்படி இருக்குன்னா, குதிங்கால் இருக்குன்னா அந்த இடத்துக்கும் நீங்கள் ஆயில் போட்டு கட்டு போட்டுக்கலாம். இந்த கட்டு போடும் முறை காலையில் கட்டு போட்டு சாயந்தரம் கழட்டிக்கலாமா, இல்லை நைட்டு கட்டு போட்டு அடுத்த நாள் காலையில் கழட்டிக்கலாமா? எத்தனை வேலை கட்டு போடணும்? நைட்டில் கட்டு போட்டுக்கலாம். நைட்டில் கட்டு போட்டுக்கலாம். ஓ, நீங்கள் இப்போ போட்டு காமிச்சிங்கன்னா அது மாதிரி இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் எனக்கு இப்போ எனக்கு எடுத்துக்கோங்களேன். எனக்கு ஒரு 6-7 மாதமாக மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. நிறைய நான் மருந்து மாத்திரையும் சாப்பிட்டேன், எங்கேயுமே கேட்கல. அப்படின்னா நான் இந்த மருந்தை எவ்வளோ நாள் அப்ளை பண்ணால் எனக்கு அந்த வலி குறையும், முழுமையாக சரியாகணும்னா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும்?
முழுமையாக குணம் ஆகணும்னா ஒரு 10 நாள் 15 நாள் போட்டால் போதுங்க. போதும். அதுக்கு மேல தேவையில்லைன்றீங்க. தேவையில்லை. நீங்க முழுமையா சரியாகணும்னாக்கா ஒரு 10-15 நாள் இல்ல ஒரு மாசம் அதிகபட்சம் எடுக்கணும்னு சொல்றீங்க. சரி, ஓகே. உள்ளுக்குள்ள நீங்க மாத்திரை கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க, அதை எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நிறைய வலி இருக்குன்னா எவ்வளவு நாளா கட்டு போட்ட உடனே வலி குறைய தெரியும்? ஒரே நாள்ல தெரியும். ஒரே நாள், ஒரே இரவுல தெரியும். என்ன சொல்றீங்க? 6-7 மாசம் வருஷ கணக்குல வலி இருக்கு. ஒரே நாள்ல ஒரே இரவுல தெரியும். இது எப்படி நீங்க ஆணித்தனமா சொல்றீங்க ஒரே நாள்ல தெரியும்னு? நான் வந்துங்க பல ஆயிரம் பேத்துக்கு கொடுத்துங்க, நம்ம நேரடியாக பார்த்து அவங்களுடைய எப்படிங்கிறத எல்லாம் சொல்லி தான் நான் சொல்கிறேன். அவங்களுடைய வழிகள் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளை கை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லி ரொம்ப ஒரு அழுதுட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குது, நான் ஒரே நாளில் குணமாயிட்டேன், ஒரே நாளில் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுனால தான் நான் ஆணித்தனமாக சொல்கிறேங்க. இது இப்போ கூட எனக்கு நீங்க சொல்றதுல நம்பிக்கை வரல. ஏன் வரலன்னா இந்த L4 L5 பிரச்சனை, டிஸ்க் கம்ப்ளைண்ட், அதாவது டிஸ்க் பல்ஜியா இருக்கு, அதே மாதிரி மூட்டு தேய்மானம், ஜெவு கிழிஞ்சிருக்கு, இல்ல உடம்பெல்லாம் வலிக்குது, நரம்பெல்லாம் வலிக்குது அப்படின்றதுக்கு இது படிப்படியா தான் குணமாகும். இதுக்கான மருந்துகள் சரியா எடுக்கணும், உணவியல் முறையை மாற்றணும், வாழ்வியல் முறை மாற்றணும், பிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு சிலது செய்யணும், இப்படி எல்லாம் இருக்குது. நீங்க சாதாரணமா ஒரு ஆயில வச்சு இது சரியாகும் அப்படின்னா என்னால் நம்ப முடியல. அதனால தான் சொல்றேன். அப்படிங்களா? இது வந்து நாங்க 7 தலைமுறை கொடுத்துட்டு இருக்கோங்க ஐயா. 100% குணமாயிருங்க ஐயா. அதாவது நல்லா ஆயிரும். 100% வலி குறைஞ்சு சுத்தமா நல்லாயிரும். சுத்தமா நல்லாயிரும். என்ன நேர்களே, அதாவது உங்க மூலியமா நீங்க இருந்து கேட்க வேண்டிய கேள்விகளை நான் கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் ஆணித்தரமாக சொல்றாரு, அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது எக்ஸலண்ட்டாக வேலை செய்யறாரு. ரொம்ப நாள் வலினாலையும் ஒரு நாள் நீங்க கட்டுப்படும் போது அது வலி குறையதை பார்க்கலாம் அப்படின்றாரு. தொடர்ந்து இந்த கட்டுகளை நீங்க பயன்படுத்தும் போது அந்த வலிகள் முழுமையா மெல்ல மெல்ல குறையதை நீங்க கண்கூடா பார்க்கலாம் அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் உள்ளுக்குள்ள ஒரு சில டேப்லெட்கள் கொடுக்குறாங்க, அதாவது மாத்திரைகள், அதுவும் மூலிகை மாத்திரைன்னு சொல்லியிருக்காரு. அது தேவைப்படுறவங்க தான் கொடுப்பாங்களாம். கால் ரொம்ப பெண்டா இருக்கு, ஜெவு கிழிஞ்சி மூட்டு ரொம்ப தேஞ்சிருக்கு, தாங்க முடியாத வழியா இருக்கு, பல வருஷமா இருக்கு, ஒரு சில மாதங்கள் அந்த மாத்திரைகள் எடுத்தா போதும் அப்படின்னுக்கிறாரு. அது தேவைப்பட்டதான் கொடுப்பேன், இல்லைன்னா மேக்ஸிமம் 100% கொடுக்க மாட்டேன்றாரு. கொடுப்பீங்களா? எல்லாருக்குமே கொடுப்பீங்களா? இல்லை, நீங்கள் தேவைப்பட்டா கொடுப்போங்க. தேவைப்பட்டதான் கொடுப்பீங்க. ஐயா, திருப்பி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. நீங்க பேசுறதுல எனக்கு நம்பிக்கை வரல. ஏன் நம்பிக்கை வரல அப்படின்னா, இதுக்கு பல மாதங்கள் சரியான சிகிச்சை முறையும் உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் பிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணாதான் மெல்ல மெல்ல சரியாகும். ஆமாங்க. ஆனா நீங்க ஒரு நாள்ல அந்த வலி குறையதா பார்க்கலாம், ஒரு 10-15 நாள், ஒரு மாசம் 2 மாசம் சரியாகும்னு சொல்றீங்களா? எவ்வளவு நம்பிக்கையில் நீங்க சொல்றீங்க? நான் திரும்ப அதான் கேட்கிறேன். ஐயா, நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் 7 தலைமுறையா கொடுத்து நேரடியாக பார்த்து குணமடைஞ்சதை பார்த்து தாங்க என்ன சொல்றேன். ஓ, சரி. இல்லைன்னா ஏங்க இவ்வளவு தூரத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? புரியுது போயிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. அதனால வந்துங்க, நீங்க தொடர்ந்து நான் கொடுக்கறத பயன்படுத்துங்க ஐயா. இல்லைன்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறதா பாருங்க. கட்டாயமெல்லாம் படத்துல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டீங்க. நம்பரே அவர் என்ன சொல்றாருன்னா, நானு நம்ப கட்டிப்போங்க, நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன், செஞ்சு காமிச்சிட்டேன், இதுதான் செய்முறை, நீங்களே செஞ்சு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க, ஊசி போடுறீங்க, சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதியில் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க, அதையும் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் இது ஒரு நாள் தானே, இல்லை ஒரு வாரம் தானே, 10 நாள் தானே, யூஸ் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறாரு. யூஸ் பண்ணி பாருங்க, அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் குடிச்சாங்க, எவ்வளோ பெரிய விஷயம், வலிகள் குறைந்தா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றாரு. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் அங்கங்கே மறைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரியான மூலிகைகள் மிக சிறப்பாக வேலை செய்யணும்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, தவறே இல்லை. ஐயா, ரொம்ப அற்புதமான தகவல். மக்களுக்காக இவ்வளோ பொறுமையாக சாந்தமாக பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி. நன்றிங்க. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ முக்கியமாக L4 L5 பிரச்சனை உள்ளவங்க, மூட்டு வலி முதுகுவலி பிரச்சனை உள்ளவங்க, மூட்டு தேய்மானம், ஜெவு கிழிஞ்சிருக்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இந்த மருந்துகளையும் கண்டிப்பாக எடுத்து சொல்லி பாருங்க. ஒரு 10 நாள் எடுத்து பார்க்கலாமே, இல்லை ஒரு 15 நாள் எடுத்து பார்க்கலாமே, கண்டிப்பாக மாற்றம் வந்தால் மிகப்பெரிய சந்தோஷம் தானே. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.